சந்தைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கரை அதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும் என்கிற அடிப்படையில் இன்று திடுமென சிலர் அம்பேத்கரை குறித்து பேச தொடங்கி இருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு விழா நடந்தது. விழாவுக்கு பிறகுதான் தெரிந்தது ட்ரேட் சென்டர் என்று. அம்பேத்கரை கொச்சைப்படுத்துவது, அம்பேத்கரை புரிந்து கொள்ளாமலேயே அம்பேத்கரை வியாபாரப்படுத்துவது என்பதை அவர்களாகவே வெளிப்படுத்துகிறார்கள். இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி வியூகம் பண்ணி நாங்கள் அந்த தேர்தல் தோல்வியிலிருந்து பார்த்து அம்பேத்கரை எப்படி தோத்துட்டார்ப்பா, அம்பேத்கரை எப்படி ஜெயிக்க வைக்கலான்னு நான் யோசிச்சு ஒரு எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி அமைப்பை உருவாக்கினேன் என்று ஒருவர் சொன்னால், இதை விட அவர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தவில்லை, அம்பேத்கரை பற்றி ஒரு விழுக்காடு கூட அவ்வாறு உரையாற்றியர் என்பதற்கு புரிந்திருக்கவில்லையே என்பதுதான் என்னுடைய வருத்தமாக இருக்கிறது. அது ஒரு உதிரி. அந்த உதிரி கும்பலால் எதையும் செய்ய முடியாது. அருமை தோழர் மழவை தமிழமுதன் அவர்கள் கடலூர் மாவட்டம் இன்று காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியாக இருக்கிற அந்த பகுதியில மழவராயநல்லூர் என்கிற கிராமத்தை சார்ந்தவர் என்பதை அறிந்து நான் வியப்படைந்தேன். அந்த கிராமம் எங்களுக்கெல்லாம் ஒரு தாய் கிராமத்தை போன்ற தன்மையுடையது. 3 கிராமங்கள் ஒன்றாக இணைந்திருக்கும். குமாரக்குடி, கோதண்டவிளாகம், மழவராயநல்லூர் என்பது. சாதியாதிக்க ஒடுக்குமுறை நிகழ்கிற போது அடைக்கலம் புக வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தால், குமாரக்குடிக்கு மழவராயநல்லூருக்கு நாங்கள் போய்விட்டால் எங்களை இராணுவத்தால் கூட நெருங்க முடியாது. இந்திய விடுதலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அரவிந்தர் போன்றவர்கள், பாரதியார் போன்றவர்கள் புதுச்சேரிக்கு போய் அடைக்கலம் புகுந்ததை போல பல நெருக்கடியான தருணங்களில குமாரக்குடி, கோதண்டவிளாகம், மழவராயநல்லூர் என்று சொல்லப்படுகிற 3 ஊர் தனித்தனி ஊர் தான். ஆனால் ஒரே குடியிருப்பு, சிறு சிறு சாலைகள் தான் அந்த குடியிருப்பை வேறுபடுத்தி காட்டுகின்றன. அது ஒரு தாய்மடியாக இருந்தது. ஒரு முறை தம்பிமார்கள் தமிழகத்தில் நடக்கிற வன்முறைகளுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த போது திடுமென குமாரக்குடியில பேருந்து தீ வைப்பு நடந்துவிட்டது. ஒரு 3 பேருந்துகள் தீ வைத்து எரிக்கப்பட்டு விட்டதாக செய்தி கிடைத்து கடுமையான அடக்குமுறைக்கு அந்த பகுதி மக்கள் ஆளாக்கப்பட்டு அந்த 3 கிராமங்களுமே மிக மோசமான காவல்துறையினுடைய வேட்டைக்கு இலக்காகி இருந்தது. அந்த சமயத்திலே கிராமத்திலே ஆண்கள் யாருமே கிடையாது. ஒரு சவடக்கம் நிகழ்ந்த போது அந்த சவடக்கத்தை பெண்கள் மாத்திரமே தலைமையேற்று நடத்திய வரலாறும் அங்கு உண்டு. இந்த சமயத்தில் இருசக்கர வாகனத்தில் தான் சிந்தனை செல்வன் எப்பொழுதுமே போவேன். என்னிடத்திலே சில மரபாயுதங்கள் எப்பொழுதும் இருக்கும் என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அப்படி நான் போனபோது சின்ன இளைஞர்களை கைது செய்து காவல் நிலையத்திலே வைத்திருக்கிறார்கள் என அறிந்து இந்த காவல் நிலையத்திற்குள்ளே நான் நுழைந்தேன். உங்களையெல்லாம் ஒடுக்குவதற்காகத்தான், உங்களையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காகத்தான் என்னை மதுரையில இருந்து கடலூருக்கு மாற்றலாக்கி இருக்கிறார்கள் என்று ஒரு டிஎஸ்பி முருகையா என்று அவரது பெயர் பதிவாகி இருந்தது. அவர் சொன்னார், உங்கள் ஒருவரை கூட நான் விடமாட்டேன். இந்த தீவிரவாத இயக்கத்தை இந்த மண்ணிலே இருந்து வேரோடு பிடுங்கி எரிந்து விட்டுத்தான் நான் காக்கி சட்டையை கழற்றுவேன் என்று என்னை பார்த்தவுடனே அவர் கர்ஜித்தார். ஆனால் அவர் என்னை தொடவும் இல்லை, என் மீது கை வைக்கவும் இல்லை. என்ன நடந்தது என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சில நிமிடங்களில் காவல் நிலையத்தில் இருந்த அத்தனை தோழர்களையும் அழைத்து கொண்டு நான் வெளியே வந்தேன். அது ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்லப்படுகிற
உரையாடலின் மூலமாக நிகழ்த்தப்படுகிற ஒருவித களப்பணி. அப்பொழுது சைலேந்திரபாபு அவர்கள் அங்கே எஸ்பியாக இருந்தார். நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் 10 நிமிடம் நீங்கள் பேசி முடித்த பிறகு நீங்கள் எதையெல்லாம் சொல்கிறீர்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற மனநிலைக்கு நான் வந்துவிட்டேன், நீங்கள் அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார். நான் அழைத்து கொண்டு வந்தேன். பிறகு சிந்தனை செல்வன் நெய்வேலியில் தான் இருக்கிறான் என்பதை அறிந்து டிஎஸ்பி முருகையா நெய்வேலிக்கு மாற்றலாகி வந்தார். நெய்வேலியில என் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில், என்னை குண்டர் தடுப்பு சட்டத்திலே அடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பல்வேறு முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். காலம் உருண்டோடியது. சில காலத்திற்கு பிறகு முருகையா எனது நண்பரானார். ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி நெய்வேலியிலே காவல் கண்காணிப்பாளர் முருகையாவா சிந்தனை செல்வரா, சிந்தனை செல்வன் சொல்வதுதான் இங்கே நடக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு நண்பர் முருகையா ஈர்க்கப்பட்டார். பிறகு ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே நமது போராட்டங்களை எல்லாம் அவர் தமிழ்வால் ஈர்க்கப்பட்டவர் எழுதத் தொடங்கினார். குமாரக்குடி குறித்தும் மழவராயநல்லூர் குறித்தும் அவர் எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் நூலாக வரத் தொடங்கிய போது அவருக்கு காவல்துறையில் இருந்து நெருக்கடி வந்தது. காவல்துறையிலே விஆர்எஸ் கொடுத்து விட்டு எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவர்கள் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல, திண்டுக்கல் பகுதியில் இருக்கிற என்று ஒரு ஆளும் சமூகமாக இருக்கிற, அவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், ஒரு ஜமீன் பரம்பரை சார்ந்தவர். இறுதியாக அவர் இறந்ததாக நீண்ட காலம் இணைந்து களத்தில் நின்றோம். அவருடைய இறப்பு செய்தி அவரது துணைவியார் என்னிடத்திலே தெரிவித்த போது உங்களிடத்தில் ஒன்றை சொல்ல சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் தான் தன்னுடைய உடல் வைக்கப்பட வேண்டும், சிந்தனை செல்வனும் திருமாவர்களும் வந்து வீரவணக்க முழக்கத்தை எழுப்ப வேண்டும், அதுதான் என் உடலுக்கு முன்னால் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய மந்திரம், வேறு எந்த சடங்கும் வேண்டாம் என்று சொன்னார். தலைவரிடம் சொல்லி இந்த உடலை அம்பேத்கர் திடலுக்கு கொண்டு போய் வைக்க முடியுமா என்று அவர் கேட்டார். மரியாதைக்குரிய நண்பர் கவிஞர் சுடர் முருகையா அவர்களது திருவுடல் நம்முடைய கட்சியினுடைய அலுவலகத்திலே தான் வைக்கப்பட்டு எழுச்சி தமிழருடைய தலைமையிலே வீர வணக்கம் வீர வணக்கம் கவிஞர் சுடர் முருகையா அவர்களுக்கு வீர வணக்கம் என்கிற முழக்கத்தோடு நல்லடக்கம் செய்யப்பட்டது என்கிற தகவலை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்படி ஒரு மிக முக்கியமான பகுதியாக விளங்கிய அந்த நிலத்திலே இருந்து, அந்த நெருப்பிலே இருந்து, அந்த கண்ணீர் துளிகளில் இருந்து, அந்த ஏக்கத்திலிருந்து, அந்த கதறலில் இருந்து இன்று ஒரு விதை உருவாகி விருட்சமாய் எழுந்து நின்று விடுதலைக்கான களத்தில் கையில் ஆயுதத்தோடு நிமிர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அன்பு இளவல் மழவை தமிழமுதன் அவர்களை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன், மனதார வாழ்த்துகிறேன். எனக்கு புரியவில்லை, ஒருவேளை 96, 94 முதல் 96 இந்த காலகட்டத்தில் தம்பி தமிழமுதனுக்கு என்ன வயது என்று எனக்கு தெரியாது. இது எதுப்பா வருதா? தான் வருதா? ஓ, எண்ணி பார்க்கிற போது ஏராளமான நினைவுகள் விரிகின்றன. அப்படிப்பட்ட களத்திலே இருந்து தம்பி பிறந்திருக்கிறார், வளர்ந்திருக்கிறார். அவர் கேட்ட செய்திகள், அவருக்கு சொல்லப்பட்ட வரலாறு என்பது அவரை உருவாக்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா எல் இளைய பெருமாள் அவர்கள் அந்த மண்ணிலே ஒரு ஆகப்பெரும் தலைவராக இருந்தார். தமிழ் தேசிய இயக்கங்களின் களமாகவும் குமாரக்குடி இருந்தது. மறைந்த பெரியவர் ஐயா மயிலாடுதுறை ராமதாஸ் அவர்கள் அந்த பகுதியில் பல கூட்டங்களை நடத்தி இருக்கிறார். அவரோடு தொடர்புடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு நண்பர் இங்கே தொடர்ந்து அவரை அழைத்து கூட்டங்களை நடத்துவார். அரசியல் களமாக இருந்த அந்த மண்ணிலே இருந்து தம்பி தமிழமுதன் அவர்கள் எழுந்திருக்கிறார். நம்பிக்கைக்குரிய அடையாளமாக அவரை நான் பார்க்கிறேன். ஒரு ஆறுதலையும் பெறுகிறேன். இயல்பாகவே நண்பர் திருமூர்த்தி அவர்கள் சொன்னார்,
அமர்ந்திருக்கிறவர்கள் பெரும்பாலும் நரைமுடியை தொடாதவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்று நான் கொஞ்சம் மையை பயன்படுத்தி கொண்டு சில நரைமுடிகளை சரி செய்திருக்கிறேன். உணர்வால் இளைஞராக இருந்தாலும் இயற்கைக்கு எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள் தான். ஆக வயது 60 தொடுகிற இந்த தருணத்தில் ஒரு இளைய தலைமுறை உருவாகி இருக்கிறதா என்பது மாத்திரம்தான் ஒரு 30-35 ஆண்டுகால பொது வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆறுதலாக இருக்கிறது. ஜனவரி 26 இயக்கத்தை நீங்கள் உருவாக்கிய போது கூட இங்கே இருக்கிற இந்த தம்பிமார்களை பார்த்தபோது ஏதோ நான் மரணத்தை வென்றுவிட்டதாக நான் எண்ணிக்கொண்டேன். உங்களை பார்க்கிற போது எங்களால் முடிந்த அளவுக்கு, எங்களுக்கு தெரிந்த அளவிற்கு ஒரு விடுதலை சுடரை, விடுதலை நெருப்பை அடைகாத்து அதை உங்கள் கையிலே ஒப்படைத்திருக்கிறோம். அதை அடுத்த தலைவரை அழகாக கொண்டு செல்வதற்கு இந்த போராட்ட களத்திலே தயாராகி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த நூல் வந்திருக்கிறது. இந்த நூல் நாடு விடுதலை அடைவதற்கு முன்னாலே பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய காலத்திலே கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்த காலத்திலே இருந்து எவ்வாறு இந்திய ஆட்சி அதிகாரம் என்பது மெல்ல மெல்ல தன்னை ஒழுங்கமைத்துக் கொண்டே வந்தது, அதன் வரலாறு என்ன, இந்தியா என்கிற ஒரு நாடு நிர்வாக ரீதியான தொடர் பயணத்திலே எவ்வாறு ஒரு நாடாக உருப்பட தொடங்கியது என்பதையெல்லாம் தொடர்ந்து விவரித்திருக்கிறார். பிரிட்டிஷ் இந்தியாவிலே நடைபெற்ற பல்வேறு சீர்திருத்தங்கள், அது மின்டோ மார்லி சீர்திருத்தம் தொடங்கி சைமன் குழுவில எடுக்கப்பட்ட முயற்சிகள், இறுதியாக வட்டமேசை மாநாட்டிலே ஒரு இரட்டை ஆட்சியை ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலே இருக்கிற மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளித்து அதிலே சிறுபான்மையினருடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையில முயற்சியை மேற்கொண்டு வைஸ்ராயின் கட்டுப்பாட்டிலே இங்கே ஒரு நாடாளுமன்றம் இயங்குவதற்கான சூழல் குறித்து விவாதிக்க தொடங்கிய அந்த காலம் வரை மிக அழகாக ஒரு வரலாற்று தொடர்ச்சியை அவர் அடுக்கிக் கொண்டே வருகிறார். அதில் தொடங்கி இன்று மோடி வரை இத்தகைய நெருக்கடி சூழ்ந்த நிலையில மீண்டும் ஒரு தனி மனிதராய் நாடாளுமன்றத்திற்குள் தமிழ்நாட்டிலே இருந்து நுழைகிற தலைவராக அண்ணன் திருமாவனுடைய வருகை எவ்வாறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது வரை மிக ஆழமான கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். KR நாராயணன் போன்றவர்களது பங்களிப்பையும் மிக கவனமாக இதிலே பதிவு செய்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் ஆங்கில ஆட்சியாளர்களிடத்திலே போய் நீங்கள் இந்துக்களிடையே பிரிவினை இருக்கிறது, அதை பார்ப்பனர் அல்லாதார் என்றுதான் நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள், அதை அவ்வாறு புரிந்து வைத்திருக்க கூடாது, தீண்டப்படக்கூடியவர் தீண்டாதார் என்கிற அடிப்படையில இந்து சமூகத்தில் இருக்கிற இடைவெளியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதை மிக அழுத்தமாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். வரலாற்று காட்சிகளை வரிசைப்படுத்துவதை விட இந்த வரலாற்று காட்சிகளுக்கு பின்னாலே இருக்கிற கருத்தியலை மிக நுட்பமாக கோர்த்து கொண்டே அருமை தோழர் தமிழ்மதன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மிக ஆழமான ஒரு நூலாக இது இருக்கிறது. என்னிடத்திலே இதற்கு ஒரு அணிந்துரை எழுதி தர வேண்டும் என்று அவர் கேட்டார். வழக்கமாக எழுத்தை பார்க்கிற போது ஏற்படுகிற அச்சத்தினுடைய விளைவாக நான் அணிந்துரை எழுதி தரவில்லை. கட்டாயமாக 2ஆம் பதிப்பு என்று ஒன்று கட்டாயம் வரும். அந்த பதிப்பிலே தோழர் தமிழமுதனுடைய அபாவை நிறைவேற்றுகிற வகையில நிச்சயமாக ஒரு அணிந்துரையை நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நூலில் சொன்ன விஷயங்களையே மீள்பதிவு செய்வது எனது நோக்கம் அல்ல. இந்த நூல் என்பது ஒரு இளைய தலைமுறை புரட்சியாளர் அம்பேத்கரை எவ்வாறு புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. 96 தான் பிறந்தேன் என்று தம்பி சொன்னார். 90களின் தொடக்கத்திலே 91 புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த ஒரு பரவலான தேடல் உருவானது. அதற்கு முன்னாலே அம்பேத்கரிய இயக்கங்கள் அம்பேத்கரை ஒரு நீல அடையாளமாக வெறுமனே
ஆதி திராவிட மக்கள் அல்லது பட்டியல் சமூக மக்கள் என்று அறியப்படுகிற இந்த மண்ணின் ஒதுக்கப்பட்டு கிடக்கிற இந்த மண்ணின் பூர்வகுடிகளுடைய அடையாளமாக புரட்சியாளர் அம்பேத்கரை பெயரை, உருவை, ஒரு சில அடையாளங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே அம்பேத்கரை நமக்கு சொன்ன தலைவர்கள் வண்டிமாட்டிலே இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் இவ்வாறு தள்ளிவிடப்பட்டார் என்கிற செய்தியோடு தொடங்கி அம்பேத்கர் அரசமைப்பு சாசனத்தை யாத்து தந்தார் என்பது வரை சொல்வார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்ட செய்திகளை கடந்து 90களின் தொடக்கத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த மிக ஆழமான வாசிப்புக்கான தேடல் தமிழ் சூழலில் உருவானது. அதற்கு மிக முக்கியமான காரணம் 90களின் தொடக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டமாகவே நான் பார்க்கிறேன். அப்போதுதான் மெல்ல மெல்ல ஊடகங்களில் வேறு விதமான வளர்ச்சி. வெறுமனே ஒரே ஒரு தொலைக்காட்சி மாத்திரம், மைய அரசினுடைய தொலைக்காட்சி மாத்திரம் இருந்த நிலை என்பது மாறி பல்வேறு தொலைக்காட்சிகள், ராஜ் டிவி, சன் டிவி என்பது போன்ற பல தொலைக்காட்சி ஊடகங்கள் மெல்ல வளரத் தொடங்கி இருந்த காலம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய 100ஆண்டு விழா என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த காலகட்டத்திலே தான் பாபர் மசூதியினுடைய இடிப்பு என்பது நிகழ்கிறது. அது இந்திய அளவிலே ஒரு மாபெரும் விவாத பொருளாக மாறுகிறது. இடதுசாரி இயக்கங்கள் அதிலே மிக குறிப்பாக ஆயுதம் தாங்கிய யுத்தத்தை நடத்த வேண்டும் என்கிற முனைப்போடு இருந்த பல அமைப்புகள் இந்திய மக்கள் முன்னணி என்கிற அடையாளத்தோடு, IPF என்கிற அடையாளத்தோடு, இனி இந்தியாவிலே ஆயுத போராட்டம் என்பதிலே இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி என்கிற அளவிலே நம்மை மாற்றிக்கொண்டு மக்களை நோக்கி போக வேண்டும் என்கிற அடிப்படையில் இடதுசாரி இயக்கங்கள் மத்தியில ஒரு பெரிய கருத்தியல் உரையாடல் நிகழத் தொடங்கியது. ஈழ விடுதலை போராட்டம் கூர்மைப்படுத்தப்பட்டிருந்த காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்ததால் தமிழ் தேசிய இயக்கங்களும் தமிழ்நாட்டிலே மிக வலுவாக பல்வேறு விதமான உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். தமிழர் விடுதலை படை போன்ற அமைப்புகளும் கூட இந்த மண்ணிலே செயல்பட தொடங்கி இருந்த காலகட்டம். அப்போதுதான் ராஜீவ்காந்தி அவர்களது அந்த அசாசினேஷன் என்று சொல்லப்படுகிற படுகொலை, அதை தொடர்ந்து மிக கடுமையான அரச பயங்கரவாதம், அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு புரட்சிகர அரசியலை யாருமே பேச முடியாது, தமிழ் என்கிற சொல்லையே யாரும் பயன்படுத்த முடியாது என்கிற அளவிற்கு பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகள். ஆக இத்தகைய சூழலில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த உரையாடல் அவரது 100ஆண்டை ஒட்டியும் தொடங்கியது. ஆகவே எப்பொழுதுமே தேடலில் இருக்கிறவர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடிகளான பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள். விடுதலைக்கான தேடலும் தகிப்பும் இயல்பாகவே அவர்களின் வாழ்க்கை முறையாக இருந்தது. புரட்சி என்பது நாம விரும்பி ஒரு முடிவு செய்து, சரி நாளையிலிருந்து நாம் புரட்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து நடத்தப்படுவதல்ல புரட்சி. வாழ்வதை விட புரட்சி மேலானது என்கிற அளவிற்கு வாழ்க்கை கொடூரமாக மாற்றப்படுகிறது. இந்த ஒடுக்குமுறையும் இந்த கொடூர சிறையையும் விட, இத்தகைய ஒடுக்குமுறைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட எதிர்த்து போராடி சாவது மேல் என்கிற அளவில் ஒடுக்குமுறைகளின் எல்லை உச்சம் தொடுகிற போதுதான் புரட்சி என்பதற்கான தேவை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட தேவையை உணர்ந்த நிலையிலே தான் மண்ணின் பூர்வகுடிகள் தேடிக்கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட தேடலின் போதுதான் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல என்கிற குரல் எழும்பியது. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம் என்கிற குரல் எழும்பியது. மரபான அம்பேத்கர் இயக்க குரலாக அது இல்லாமல் அது தமிழ் தேசிய குரலாக வந்தது. அம்பேத்கர் படம் இருந்தால் பெரியார் படம் இருக்காது. பெரியாரை பற்றி பேசுகிறவர்கள் அம்பேத்கரை பற்றி மிக அரிதாகவே பேசுவார்கள். அப்படிப்பட்ட நிலை இருந்தது. ஆனால் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்து பேச வேண்டியது காலத்தின் அவசியம் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துண்டறிக்கைகளில் அம்பேத்கருடைய படமும் பெரியாருடைய படமும் இணைந்திருந்தது. இது பல இடங்களில் மிக கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியது. பல இடங்களில் எங்களால் மேடை போட முடியவில்லை. விழுப்புரத்தில் இந்த ஒரு முறை புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்திருந்த போது குடியரசுக் கட்சியை சார்ந்த தோழர்கள் வந்து மறித்தார்கள், தகராறு செய்தார்கள், மேடை போடக்கூடாது என்று சொன்னார்கள், மின் இணைப்பு தர முடியாது என்று சொன்னார்கள். பெரியார் யார், அவரை எதற்காக நீங்கள் இங்கே அடையாளப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு கருத்தியல் யுத்தம் அங்கே நடந்தது. அது தோழமை சார்ந்த யுத்தம் தான். அவ்வாறு யாரெல்லாம் தடுத்தார்களோ அவர்களெல்லாம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மிக முக்கியமான பொறுப்பில் இருந்து பாடாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது வேறு செய்தி. ஆக இப்படி ஒரு வலுவான சூழல் உருவானது என்பதை இந்த தருணத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.
அதை போலவே இன்று 90களுக்கு பிறகு எனக்கு என்னவோ இப்போது மீண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் மிக முக்கியமான தேடலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். 90களின் தொடக்கத்திலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய தேவை என்பது என்னவாக இருந்தது என்பதை நான் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. தமிழ் தேசிய இயக்கங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்தன. தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தலைவர் யாராக இருக்கலாம், ஆனால் அதிலே குண்டடிப்பட்டு செத்தவன், அதிலே ஒடுக்குமுறைக்கு ஆளானவன், போலீஸ் கஸ்டடியிலே இறந்து போனவன், இதில் 80 விழுக்காட்டுக்கும் மேல் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதற்கு சாட்சி இங்கே அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சங்கர சுப்பு அவர்கள். ஒரு அறியப்படாத ஆளுமையாக அவர் இருக்கலாம். எங்களை போன்ற புரட்சிகர இயக்கங்களோடு தொடர்புடையவர்களுக்கு மாத்திரம் அவர் அறிந்தவராக இருக்கலாம். ஆனால் அவரது நினைவு பதிவுகளை நீங்கள் பதிவு செய்ய தொடங்கினால் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த மண்ணில புரட்சிகர இயக்கங்களுடைய மொத்த வரலாற்றும் அங்கே இருந்து ஊற்றெடுக்கும் என்கிற அளவில் அத்தகைய அடையாளமாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். இடதுசாரி இயக்கமா ஓடி போய் நிற்கிறவராக இவர் இருப்பார். ஆகவே ஒரு விடுதலைக்கான தேடலோடு 90களின் தொடக்கத்திலே அம்பேத்கர் தேடப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றும் மீண்டும் அம்பேத்கர் தேடப்படுகிறார். அதற்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வி எழுப்புகிற போது 2 விதமான பதில்கள் எனக்கு கிடைக்கிறது. ஒன்று, உங்களை போன்ற இளைஞர்கள் மீண்டும் அம்பேத்கரை ஒரு விடுதலைக்கான ஆயுதமாக ஏந்தி கொள்ள வேண்டும். சனாதன சக்திகள் இந்த மண்ணிலே பன்மை தன்மை சிதைக்கின்றன. அரசமைப்பு சாசனத்தின் மைய விழுமியமாக இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை என்கிற விழுமியத்தை தகர்க்கிறது. மீண்டும் சனாதனம் தலைதூக்க தொடங்கி இருக்கிறது. ஆக சனாதனத்தை வீழ்த்துவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்தளித்த அரசமைப்பு சாசனத்தை நம்முடைய கையிலே ஒரு தடுப்பரனாக, ஒரு விடுதலைக்கான ஆயுதமாக ஏந்த வேண்டும் என்கிற அடிப்படையில் உங்களை போன்ற இளைஞர்கள் இதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு பக்கத்தில் மிக நீண்ட கால அரசியல் போக்கிலே நான் அறிந்த வகையில் இப்போதுதான் இந்த மண்ணின் பூர்வகுடிகளான பட்டியல் சமூக மக்கள் சாதி ரீதியாக அல்ல, அரசியல் ரீதியாக அணிதிரண்டிருக்கிறார். ஏற்கனவே சாதி ரீதியாக அணிதிரட்டுவது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அது சில காலம் வரும், சில பிறகு அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். அது சில தலைவர்களோடு எழும், அது தலைவர்களோடு முடிந்துவிடும். ஆனால் அப்படி ஒரு அடையாளமாக இல்லாமல் இன்று மிக நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு சாதி உணர்வை முன்னிறுத்தாமல் ஒரு அரசியல் ரீதியாக இந்த மக்கள் அணிதிரள தொடங்கி இருக்கிறார்கள். தங்களுக்கான ஒரு குறியீடாக அவர்கள் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவை பார்க்கிறார். அவர் முன்வைக்கிற அரசியலில் இன்னும் செறிவு வேண்டும் என்கிற ஏக்கம் உங்களுக்கு இருக்கலாம், அது வேறு. அதுல இன்னும் வேறு விதமான ஸ்ட்ராட்டஜி வேண்டும் என்கிற விமர்சனங்கள் வரலாம், அது வேறு. ஆனால் உடன்பட்டும் முரண்பட்டும் இருந்தாலும் கூட எனது அடையாளம் என்று சொல்லுகிற வகையில மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு அரசியல் திரட்சியாக இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் தமிழ்நாட்டிலே திரண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சங்கர சுப்பு அவர்கள் சொன்னது போல ஆனந்த் தெல்டும்டே அவர்களது வாக்கு மூலம் அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆக இந்த மக்கள் இப்படி அரசியல் சக்தியாக திரண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இதை சந்தைப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியில, சந்தைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கரை அதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும் என்கிற அடிப்படையில் இன்று திடுமென சிலர் அம்பேத்கரை குறித்து பேச தொடங்கி இருக்கிறார்கள். அம்பேத்கரை விடுதலை ஆயுதமாக பயன்படுத்துகிற சாரார் இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் அம்பேத்கரை வியாபார பொருளாக பயன்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு திரண்டிருக்கிறவர்களும் இன்று தங்கள் முகத்தை வெளிக்காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். இது மிக ஆபத்தான காலகட்டம் என்று நான் கருதுகிறேன். நான் வெளிப்படையாகவே பேச விரும்புகிறேன். தம்பி ஜாய் இருக்கிறார், ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவர் என்னை காப்பாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். நேற்று தானே ஜாய், முந்தானத்தா, நேற்றைய முன்தினம் சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு விழா நடந்தது. விழாவுக்கு பிறகுதான் தெரிந்தது ட்ரேட் சென்டர் என்று. என்னுடைய அன்பு இளவல் அதிலே பல கருத்துக்களை சொன்னார்.
இது ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை மிகுந்த காயத்தோடு இந்த அரங்கத்திலே பதிவு செய்கிறேன். இப்படியெல்லாம் கேமராக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற இடத்துல நான் பேசியதே கிடையாது. கேமராக்களை பார்த்தால் கொஞ்சம் அச்சமாக இருக்கும். ஏனென்றால் மனம் விட்டு பேச விரும்புகிறவன் நான். உங்களோடு மிக எளிதாக நான் கனெக்ட் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். அடைத்து பிடித்து உங்களோடு சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிற போது உடம்பிலே இருந்து வெளிப்படுகிற வேர்வை நாற்றம் என்னை ஒரு தாய்மை உணர்ச்சிக்கு கொண்டு செல்லும். இப்படித்தான் ஆயிரக்கணக்கான தோழர்களை கட்டி தழுவியதுதான் இந்த 30 ஆண்டுகளிலே நாங்கள் செய்த சாதனையின் வேறு விதமான பரிணாமம் என்று நான் உணர்கிறேன். ஆக அதில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் தேர்தலில் தோற்று போறாராம். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கரை தேர்தலில் தோற்று போக விடாமல் செய்வதற்கு ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி வேண்டும் என்று முடிவு செய்துதான் தேர்தல் வியூகத்தை வகுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கியதாக அண்ணாவின் தேர்தலையும் அம்பேத்கரின் தேர்தல் தோல்வியையும் பார்த்து ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது என்பது அம்பேத்கரை கொச்சைப்படுத்துவது, அம்பேத்கரை புரிந்து கொள்ளாமலேயே அம்பேத்கரை வியாபாரப்படுத்துவது என்பதை அவர்களாகவே வெளிப்படுத்துகிறார்கள். இந்த மண்ணிலே எப்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு அறிஞராக வெளிப்பட தொடங்கினாரோ அப்பொழுது அவருக்கு வேலை வாய்ப்பு சார்ந்து பல வாய்ப்புகள் கிடைத்தன. வழக்கறிஞராக, நீதிபதியாக, மாவட்ட நீதிபதியாக, மாநில அளவில் நீதிமன்ற பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தது. எல்லாவற்றையும் அவர் உதறி தள்ளினார். தொடர்ந்து இதை மரியாதைக்குரிய நீதியரசர், மேலாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் தொடர்ந்து விலைக்கு சொல்லிக் கொண்டிருப்பார். அப்பொழுது 4000 ரூபாய்க்கு 1930களிலே 4000 ரூபாய்க்கு அவருக்கு சம்பளம் தரக்கூடிய வகையில ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்வார்கள். அதையெல்லாம் உதறி தள்ளினார் என்று சொல்வார். ஆக அவர் சைமன் குழுவிலே போய் ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்கிற போதே எங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது மிக முக்கியமானது, எங்களை இந்துக்கள் என்கிற அடைப்புக்குள் பார்க்க கூடாது, இந்து என்பது ஒரு இன அடையாளம் அல்ல, பிரிட்டிஷாருடைய ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக திடுமென ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அடையாளம் அது. அந்த இந்து தொகுதியிலே நாங்கள் இல்லை. இவர்கள் சொல்லுகிற வருணாசிரம கட்டமைப்பிலே நாங்கள் இல்லை. 4 வருணத்திலே நாங்கள் இல்லை. பிரம்மாவின் உடல் தான் படைப்பின் அடையாளம் என்று சொன்னால், படைப்பு கடவுள் என்று சொன்னால், நாங்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. தலையில் இருந்தோ, தோளில் இருந்தோ, தொடையில் இருந்தோ, காலில் இருந்தோ உருவானவர்கள் அல்ல. நாங்கள் வர்ணத்தார் அல்ல. வர்ணங்களுக்கு இடையிலே இருக்கிற முரண்பாடு என்பது வேறு. வர்ணத்தார், வர்ணத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள் அவர்ணத்தார் என்கிற முரண்பாடு என்பது வேறு. ஆகவே எங்களை இந்துக்களிடமிருந்து பிரித்து ஒரு தனித்துவமான கல்ச்சுரல் மைனாரிட்டியாக கருத வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடத்தில் தொடர்ந்து சொன்ன செய்தி. மைனாரிட்டி என்கிற சொல் இப்பொழுது ஒரு சாதாரண சொல்லாக இருக்கலாம். ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த மைனாரிட்டி என்கிற சொல் மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் சொல்லாக மாறி இருந்தது. உலகம் முழுவதிலும் விவாதிக்கப்படுகிற ஒரு சொல்லாக இருந்தது. ஏனென்று சொன்னால், ஹிட்லர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து உலகின் மிக கொடுங்கோலனாக வெளிப்பட்டான். அவன் ஒன்றும் இராணுவ புரட்சியை நடத்தி ஜெர்மானியினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவன் அல்ல. சூது நடத்தி, சதியாலோசனை நடத்தி, திடுமன மன்னரை கத்தியால் குத்திவிட்டு அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவன் அல்ல. இந்தியாவிலே இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த தேர்தல் முறைக்கு FPTP தேர்தல் முறை, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் எலக்டோரல் சிஸ்டம் என்று பெயர். இதே தேர்தல் முறையின் மூலமாக ஜெர்மனியின் ஆட்சியை கைப்பற்றியவன் தான் ஹிட்லர். கைப்பற்றுவதற்கு அவன் பயன்படுத்திய உத்திதான் சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை மக்களுக்கு எதிரியாக கட்டமைப்பு. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிக கொடூரமான ஒரு இன துவேஷத்தை உருவாக்குவதன் மூலமாக, எண்ணி பார்க்க முடியாத ஒரு வெறுப்புணர்வை உமிழ்வதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்குவது. யூதனை பார்த்தாயா? கல்லூரியிலே அவன் தான் பேராசிரியராக இருக்கிறான். யூதனை பார்த்தாயா?
அவன்தான் கடை நடத்துகிறான். யூதரை பார்த்தாயா, அவன்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான், அவன்தான் ஆலோசகராக இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான், எண்ணிக்கையில் சிறுபான்மை, ஆனால் ஒட்டுமொத்த ஜெர்மானியர்களுக்கும் எதிராக அவன் இருக்கிறான் என்பதை போல யூதர்களுக்கு எதிராக மிக மோசமான வன்மத்தை கட்டமைத்து பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு பீதியை உருவாக்கி, அச்சத்தை உருவாக்கி, தாங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் யூதர்கள் இந்த மண்ணிலே இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டதை ஜெர்மன் அமைதியோடு வேடிக்கை பார்த்தது. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, ஒருவன் அடித்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும் என்று போதித்த கிறித்துவம் எந்த மண்ணிலே வலிமையாக இருந்ததோ அந்த மண்ணிலே லட்சக்கணக்கான யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். யாரும் அது குறித்து எதிர்வினையாற்றவில்லை. யூதர்களை படுகொலை செய்வதன் மூலமாகத்தான் ஜெர்மானியர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை விதைத்தானே, அந்த கருத்தியலுக்கு பெயர்தான் பாசிசம். அந்த கருத்தியலுக்கு பெயர்தான் பாசிசம். ஆக அப்படி இருந்த சூழ்நிலையில ஜெர்மனியில ஹிட்லருடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஜெர்மன் தன்னை சரி செய்து கொள்ள முயற்சி செய்தது. எவ்வாறு சரி செய்து கொள்ள முயற்சி செய்தது? பல முறைகளில் அது சரி செய்ய முயற்சித்தது. அதிலே ஒரு முறைதான் இந்த தேர்தல் முறையை அது மாற்றிக்கொண்டது. நாம் பயன்படுத்துகிற தேர்தல் முறையிலிருந்து முற்றாக மாறி விகிதாச்சார தேர்தல் முறை, ப்ரொபோர்ஷனல் எலக்டோரல் சிஸ்டம் என்கிற ஒரு தேர்தல் முறையை நோக்கி ஜெர்மன் தன்னை மாற்றிக்கொண்டது. அப்போதுதான் உலகம் முழுக்க, இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலகம் முழுக்க டெமோக்ரசி என்கிற சொல் மிக விரிவாக விவாதிக்கப்பட்டது. டெமோக்ரசி என்று சொன்னால் ஜனநாயகம், ஜனம் என்று சொன்னால் மக்கள், மக்களின் அரசு, மக்களின் அதிகாரம். மக்கள் என்றால் யார்? தன்னுணர்வு கொண்ட ஒரு மக்கள் கூட்டம், எல்லோரும் மக்கள் அல்ல. அந்த தன்னுணர்வுக்கு பெயர் தான் தேசியம். ஆக நாம் ஜெர்மானியர்கள் என்று சொன்னால் அது ஜெர்மன் தேசிய உணர்வு, நாம் தமிழர்கள் என்று சொன்னால் அது தமிழ் தேசிய உணர்வு. ஆக இந்தியாவை அவ்வாறு மக்களாட்சிக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில மக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த தொகுதி ஒரு தேசிய தன்னுணர்வு கொண்ட மக்கள் தொகுதியாக இருக்க வேண்டும். இந்தியாவிலே எவ்வாறு அப்படிப்பட்ட ஒரு தேசிய தன்னுணர்வு கொண்ட மக்கள் தொகுதியை உருவாக்குவது? அதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்கிற கேள்விகள் அப்பொழுது எழுந்தன. ஆனால் மிக நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட ஆட்சி அமைப்பின் கீழ் இந்தியா இருந்த காரணத்தினாலே இந்தியாவை ஒரு நாடாக, இந்தியாவிலே இருக்கிற மக்கள் நாங்கள் எல்லோரும் இந்தியர்கள், ஒரு இந்த நாடு எங்கள் நாடு என்கிற ஒரு நாட்டின உணர்வை கொண்டவர்களாக மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை ஒரு சாராருக்கு இருந்தது. அதுதான் இந்திய தேசியம், இந்திய தேசிய உணர்வு. ஆனால் இந்திய தேசிய உணர்வு மிக சவால் நிறைந்தது. எவனும் தன்னை இந்தியனாக உணர்வதற்கான எந்த சாத்தியமும் இல்லாத நிலை. பண்பாட்டு நிலையில எல்லோரும் சாதியாகத்தான் இருக்கிறார்கள், மதமாக பிரிந்து கிடக்கிறார்கள், பல்வேறு நிலவியல் கூறுகளாக இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு நேஷனலிசம் என்கிற அந்த கருத்துரு உலகம் முழுவதிலும் மிக வலிமையான ஒரு விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டது. அப்போதுதான் ஹிட்லரை ஒரு சான்றாக எடுத்துக்கொண்டு எவ்வாறு ஹிட்லர் ஒரு ஜெர்மானிய இனவாத உணர்வை கட்டமைத்து, அந்த இனவாத உணர்வின் மூலமாக ஒரு தேசிய உணர்வை கட்டமைத்து, நீல கண்களை உடைய இந்த ஜெர்மானியர்கள் ஆரிய இனம், உலகை ஆள பிறந்தவர்கள் என்கிற உணர்வை கட்டமைத்தானோ அதை போல இந்தியாவிலே ஒரு தேசிய உணர்வை கட்டமைக்க வேண்டும். அந்த தேசிய உணர்வு நமக்கு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என பார்ப்பனர்கள் முடிவு செய்தார்கள். அதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி தான் வரலாறை எல்லாம் சிதைப்பது, சிதைக்கப்பட்ட வரலாற்றிலே இருந்து தங்களுக்கு ஆதரவான புராணங்களை உருவாக்குவது. இதுதான் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி. ஆக இந்த புராணங்களின் மூலமாக ஒரு புராண மனதை உருவாக்குவது, அந்த புராண மனதை இந்திய தேசிய உணர்வு, இந்துத்துவ தேசிய உணர்வு,
இந்த நாட்டை ராமன் ஆண்டான். நாம் ராமனுடைய குடிமக்கள், நாடு முழுவதும் ராமனுடைய ஆட்சி இருந்தது என்கிற ஒரு பண்பாட்டு தேசியத்திற்கான புனைவு அவர்களுக்கு தேவைப்பட்டது. அவ்வாறு ஒரு கலாச்சார தேசியத்தை முன்வைப்பதன் மூலமாகத்தான் இந்தியா முழுவதிலும் ஒரு தேசிய உணர்வை அவர்களால் கட்டமைக்க முடியும் என்றவர்கள் நம்பினார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த கலாச்சார தேசிய உணர்வு என்பது ஜெர்மனியை போலவே பாசிசத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்பினார். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் மாற்று வழிகளை தேடினார். புரட்சியாளர் அம்பேத்கர் மாத்திரமல்ல, மற்றவர்களும் மாற்று வழியை தேடினார்கள். இஸ்லாமியர்கள் ஒருபோதும் தனிநாடு வேண்டும் என்று கேட்டவர்கள் அல்ல. இவர்கள் எப்பொழுது ராம ராஜ்யம்தான் எங்கள் இலக்கு என்று முழங்கினார்களோ அப்போதுதான் தாங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் என்பதை இஸ்லாமியர்கள் உணர்ந்தார்கள். இதனுடைய எதிர்வினையாகத்தான் பாகிஸ்தான் வேண்டும் என்கிற, தனிநாடு வேண்டும் என்கிற கோரிக்கை உருவானது. ஆக காங்கிரஸ் பெயரிலே இருந்த, காங்கிரசுக்கு பின்னாலே இருந்த இந்து மகா கட்சி, RSS சங்பரிவார கும்பல், இந்த கும்பலுடைய முழக்கமாக ராமராஜ்யம் வெளிப்பட்டதனுடைய விளைவாகத்தான் பாகிஸ்தானுக்கான தேவை அன்று உணரப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை நண்பர்களே, இப்படிப்பட்ட கனமான பாதைகளில் சவால்களுக்கு மத்தியிலே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று கொண்டிருந்தார். கலாச்சார பாசிச தேசியத்தை, கலாச்சார தேசியத்தை அவர் அங்கீகரித்தால் அந்த கலாச்சார தேசியத்தின் தலைமை பிடமாக பார்ப்பவர்கள் இருப்பது தவிர்க்க முடியாதது. அந்த கலாச்சார தேசியத்தின் வாழ்வியலாக வர்ணாசிரமம் இருப்பது தவிர்க்க முடியாதது என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் கண்டறிந்தார். பொத்தாம் பொதுவாக அதன் விளைவுகளை அண்ணல் காந்தியடிகள் எதிர்த்தாரே தவிர கோட்பாட்டு ரீதியாக எதிர்க்கவில்லை. RSSின் இத்தகைய தத்துவத்தை அம்பேத்கரும் எதிர்த்தார், காந்தியும் எதிர்த்தார் என்று புரிந்து கொள்ள முடியாது. அதன் விளைவுகளை காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதன் கருத்தியல் சாரத்தை அம்பேத்கர் புரிந்து கொண்டு எதிர்க்க தொடங்கினார். அதனால்தான் 1930, 31, 32 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில நாங்கள் இந்துக்கள் அல்ல, எங்களை இந்துக்கள் என்று அறிவிக்காதே, நாங்கள் இந்து என்று சொல்லப்படுகிற இந்த வகையினத்திலே இருந்து தனித்து விடப்பட்ட ஒரு பகுதி, நாங்கள் தனி மைனாரிட்டிஸ், எங்களை மைனாரிட்டி என்று அங்கீகரியுங்கள், இந்து மதத்தின் என்கிற அந்த கோப்பில இருந்து எங்களை விடுவியுங்கள், மைனாரிட்டி என்று அங்கீகரித்து எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். இந்தியாவிலே இருக்கிறவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தருவதற்கான முயற்சி தான் இதெல்லாம். மிண்டோ மார்லி சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி, செம்ஸ்போர்டுடைய சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி, சைமன் குழுவினுடைய சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் இந்தியர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. யாருக்கு இந்தியர்கள் என்று சொன்னால் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரசி, யாருக்கு யாரை ரெப்ரசன்டேட்டிவாக வைத்துக் கொள்வது. இந்துக்களுக்கு என்று சொன்னால் அது காந்தியின் கைகளுக்கு, காங்கிரசின் கைகளுக்கு போய்விடும். முஸ்லீம்களுக்கு என்று சொன்னால் முஸ்லீம் லீக் இருக்கிறது, அவர்களுக்கான அடையாளத்தை வைத்துக் கொள்வதற்கு. ஆக மதத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நாங்கள் இந்துக்களும் அல்ல, முஸ்லீம்கள் அல்ல, நாங்கள் தலித்துகள், நாங்கள் தீண்டத்தகாதவர் என்கிற அடையாளத்தோடு இந்த மண்ணிலே பெற்றிருக்கிறவர்கள், எங்களை மைனாரிட்டி என்று அங்கீகரியுங்கள், இந்து மதத்திலே இருந்து எங்களை தனிமைப்படுத்தி தனி தொகுதியாக எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்தார். அப்போதுதான் ஒரு தேர்தல் நடைமுறையும் சொன்னார். நாங்கள் தனி தொகுதி, தனி பகுதி, தனி மைனாரிட்டி, ஆகவே சிறுபான்மை மக்களாக இருக்கிற, கலாச்சார சிறுபான்மை மக்களாக இருக்கிற நாங்கள் எங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாக்கு, பொது பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கு இன்னொரு வாக்கு, இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று முழங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இப்படி ஒரு ஆழமான தலைவரை, இவ்வளவு ஆழமான ஒரு தலைவரை, உலகம் முழுவதிலும் இருக்கிற தேர்தல் முறைகளை ஆழ்ந்து படித்த தலைவரை, உலகம் முழுவதிலும் மன்னராட்சியை எது பதிலீடு செய்தது என்று சொன்னால் தேசியம் பதிலீடு செய்தது. இதை ஆய்வறிஞர்கள், இங்கே இருக்கிற மாணவர்கள், ஆய்வு மாணவர்களாக இருக்கிறவர்கள் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், புரிந்திருப்பீர்கள். என்றாலும் மீண்டும் ஒரு முறை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை எது பதிலீடு செய்தது என்று சொன்னால் நேஷன் ஸ்டேட்ஸ், மோனார்கி என்று சொல்லப்படுகிற மன்னராட்சி, முடியாட்சியை எது பதிலீடு செய்தது என்று சொன்னால் நேஷன் ஸ்டேட்ஸ், தேசிய அரசுகள் அதை பதிலீடு செய்திட, அதை மாற்றிட. தேசிய அரசு வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேசிய உணர்வு வேண்டும், தேசிய தன்னுணர்வு கொண்ட
ஒரு மக்கள் தொகுதி தனக்குத்தானே உருவாக்கி கொள்ளுகிற ஒப்பந்தத்திற்கு பெயர்தான் அரசியல் சாசனம். நாம் புரிந்து கொள்கிற சட்டம் அல்ல அது, நாம் புரிந்து கொள்ளுகிற வழக்கமான சட்டம் அல்ல அது. நமக்கிடையிலே உருவாகி இருக்கிற ஒப்பந்தம். எல்லோருக்கும் ஒரு ஒப்பந்தம் என்று சொன்னால் நமக்கோ 2 ஒப்பந்தம் இருக்கிறது. அரசமைப்பு சாசனம் என்பது ஒரு ஒப்பந்தம். 1932 புரட்சியாளர் அம்பேத்கரும் காந்தியும் கையெழுத்திட்ட பூனா ஒப்பந்தமும் கூட நமக்கு ஒரு மிக முக்கியமான அரசியல் சாசனம் தான். அதையும் அறுவை தோழர் மடவை தமிழக முதல்வர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அதன் முக்கியத்துவத்தை இங்கே சொல்லுகிறார். அருமை நண்பர்களே, அப்படி ஒரு ஆழ பயின்ற ஒரு மகத்தான தலைவரின் தேர்தல் தோல்வியை இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி வியூகம் பண்ணி, நாங்கள் அந்த தேர்தல் தோல்வியிலிருந்து பார்த்து அம்பேத்கரை எப்படி தோத்துட்டார்ப்பா, அம்பேத்கரை எப்படி ஜெயிக்க வைக்கலான்னு நான் யோசிச்சு ஒரு எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி அமைப்பை உருவாக்கினேன் என்று ஒருவர் சொன்னால், இதை விட அவர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தவில்லை, அம்பேத்கரை பற்றி ஒரு விழுக்காடு கூட அவ்வாறு உரையாற்றியர் என்பதற்கு புரிந்திருக்கவில்லையே என்பதுதான் என்னுடைய வருத்தமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய தம்பிமார்கள் அப்படி இல்லை. மிக ஆழ பயின்றிருக்கிறார்கள், மிக கூர்மையாக பயின்றிருக்கிறார்கள். வரலாற்றை மீண்டும் மீள்வாசிப்புக்கு உட்படுத்துகிற அறிவாளுமை மிகுந்தவர்களாக இளைஞர்கள் தோழர்கள் உருவாகி இருக்கிறார்கள். நீங்கள் 100 பேர் இருக்கலாம், வெறும் 50 பேர் இருக்கலாம். சரத் போன்ற இளைஞர்கள் வெறும் 10 பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உருவாக்கிய தாக்கம்தான், நீங்கள் தந்த உற்சாகம்தான் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே நவம்பர் 26 அரசமைப்பு சாசன நாள் அரசு நாளாக கொண்டாடப்பட்டு நாடு முழுவதிலும் இருக்கிற அரசு அலுவலகங்களில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் உருவாக்கிய தாக்கம் தான். நான் வெளிப்படையாக இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மாபெரும் அரசியல் கட்சியில இருக்கிற ஒரு நபர் இப்படி சொல்லலாமா என்கிற கேள்வி இருக்கிறது. ஆம் அருமை தோழர்களே, நீங்கள் உருவாக்கிய, நீங்கள் தந்த, உங்கள் கண்களில் வெளிப்பட்ட அந்த நம்பிக்கை தான் நான் 3 முறை போய் முதல்வரிடத்திலே, 3 முறை போய் தலைமை செயலாளரிடத்திலே தொடர்ந்து சொல்வதற்கு காரணமாக இருக்கிறது. அண்ணா, நீங்கள் சொன்ன கருத்து சரியான கருத்து, இது அறிவு சார்ந்த கருத்து, நியாயமான கருத்து என்று இணைந்து இந்த களத்தில் இந்த குரலை வலிமைப்படுத்தியது நீங்கள் தான். அதனுடைய விளைவாகத்தான் தமிழ்நாட்டிலே என்றும் காணாத ஒரு மாற்றம் இருந்தது. நாமே இந்த விழாவையே கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ராக்கெட்லாம் கிளம்பும் போது கிளப்புறதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ப்ரீ ஸ்டார்டர் ஒன்று வச்சிருப்பான். அது ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும், அதுக்கு பிறகு அது கழண்டு விழுந்துடும், அதுக்கு பிறகு ராக்கெட் அதுக்கான எரிபொருளோடு இயங்கிட்டு இருக்கும். அது மாதிரி நாம சும்மா அப்படி ஒரு பற்ற வச்ச பிறகு தானா தமிழ்நாடு முழுக்க அது பற்றி கொண்டதை பார்க்கிறேன். அத்தகைய ஆளுமையாக இருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு புதிய சிந்தனை மரபை உருவாக்க வேண்டும் என பணிவோடு, பதட்டத்தோடு, உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். எனது அருமை நண்பர்களே, இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். அதற்கு அடிப்படை காரணம், நேற்றைய முன்தினம் டிசம்பர் 6 தமிழ்ச்சோலையிலே இருந்து புறப்பட்டு ஜெயங்கொண்டம், ஜெயங்கொண்டத்திலே இருந்து புறப்பட்டு திருச்சி, திருச்சியிலே இருந்து சென்னை, சற்றேறக்குறைய ஒரு 600 கிலோமீட்டர் பயணம். அதற்கு பிறகு நேற்று இங்கே இருந்து புறப்பட்டு புதுச்சேரியிலே பாரதி வசந்தனுடைய மரணம், கவிஞர், எழுத்தாளர், பிரபஞ்சனுக்கு இடையாக ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை செய்த தோழர், நள்ளிரவு 1:30 மணிக்கு அவரது திருவுடலுக்கு மாலை அணிவித்து விட்டு விடியற் காலை 4 மணிக்கு திருச்சிக்கு போய் 9 மணிக்கு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு, அந்த நிகழ்ச்சியிலே கலந்து பேசிவிட்டு அங்கே இருந்து உங்களை பார்ப்பதற்காக ஓடி வருகிறேன் என்று சொன்னால் எனக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக இங்கே திரண்டிருக்கிற தோழர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு வலுவான சமூக மாற்றத்தை உருவாக்குவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. அரசமைப்பு சாசனத்திற்கு நெருக்கடி 2 புள்ளியிலே இருந்து வரும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். ஒன்று, தன்னுடைய நலனை விட, மன்னிக்கவும், இந்த தேசத்தின் நலனை விட தன்னுடைய மத நம்பிக்கைகளின் நலன்தான் முக்கியமானது, தன்னுடைய மத நம்பிக்கை தான் முக்கியமானது என்று கருதுவோரின் கைகளுக்கு ஆட்சி அதிகாரம் போனால் பெற்ற சுதந்திரத்தை நாம் இழந்து விடுவோம் என்று சொன்னார். அரசியல் சாசனத்தின் மீது தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அப்பொழுதே சொன்னார். இன்னொன்றையும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், நாம்
முரண்பாடு மிகுந்த சமூகத்திற்குள் பயணப்பட போகிறோம். அரசியல் சமத்துவம் இருக்கிறது, ஆனால் சமூக சமத்துவம் இல்லை. ஆக அரசியல் சமத்துவம் எப்பொழுது முழுமையடையும் என்று சொன்னால், எப்பொழுது முழுமையாக சமூக சமத்துவம் உருவாகிறதோ அப்போதுதான் இந்த அரசியல் சமத்துவம் பொருளுடையதாக மாறும். சமூக சமத்துவம் என்றால் வேறொன்றும் அல்ல. ஃப்ரெட்டாரிட்டி என்று சொல்கிறீர்களே நீங்கள், இந்த ஜார்னி டுவர்ட்ஸ் ஃப்ரெட்டாரிட்டி என்று சொல்கிறீர்களே, அந்த உடன்பிறப்பு உணர்வு, இந்த உடன்பிறப்பு உணர்வு உருவாகவில்லை என்று சொன்னால் சமத்துவம் உருவாகி என்ன பயன்? நமக்கிடையில உடன்பிறப்பு உணர்வே இல்லை, நமக்கிடையிலே அன்பு பாசம், நமக்கிடையிலான பிணைப்பு இல்லை. ஆனால் எல்லோரும் சமமாக அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், A to B போய் சாப்பிடுற இடத்துல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் எல்லாம் சமமாக தான் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சர்வீஸா இருக்கு, ஈக்குவாலிட்டி அங்க இருக்கு. ஆனா அங்க என்ன இல்லை, யாருக்கு இடையிலும் ஒரு எந்த உறவும் இல்லை. வருவாங்க போவாங்க, அது அதை ஒரு மக்கள் தொகுதி, அது ஒரு உதிரி. அந்த உதிரி கும்பலால் எதையும் செய்ய முடியாது. யாரால் எதை சாதிக்க முடியும் என்று சொன்னால், உடன்பிறப்பு உணர்வோடு பிணைந்திருக்கிறவர்களால் தான் இந்த சமத்துவத்திற்கு உயிரை தர முடியும், இந்த விடுதலைக்கு உயிரை தர முடியும். சமத்துவம், விடுதலை என்கிற இந்த இரண்டுமே உயிர் பெறுவது இந்த உடன்பிறப்பு உணர்வின் மூலமாகத்தான். இந்த உடன்பிறப்பு உணர்வுக்கு எதிராக இருக்கிற சமூக சூழல் இருக்கிறதே, பாகுபாடான சாதிய சமூக சூழல், இதுதான் சமூக நிலையாக இருக்கிறது என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். ஆக அரசியல் களத்தில் சமத்துவம், சமூக தளத்திலே சமத்துவமின்மை, இது தொடருமானால் சமத்துவம் மறுக்கப்பட்ட மக்கள் தாங்களே இந்த ஆட்சி அதிகார கோட்டைகளை தகர்த்து விடுவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். இரண்டு புள்ளியிலே இருந்து இந்த எக்ஸ்ட்ரீமெண்ட் ரொம்ப ஷார்ப்பா நீங்க பாருங்க. இந்த இரண்டையுமே புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். ஆக இப்படிப்பட்ட ஒரு களத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த களத்தில் அருமை நண்பர் மழவை தமிழமதன் ஆகிய அவரிடம் மாத்திரமல்ல, இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தோழர்களும் அறிஞர்களைப் போல இருக்கிறீர்கள். உங்களது உரைகளை எல்லாம் கேட்கிற போது நான் மிகு மெய்சிலிர்த்து போகிறேன். உங்களிடத்திலே மீண்டும் இந்த கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே அம்பேத்கர் ஏன் தவறாக அறியப்பட்டிருக்கிறார் என்பது குறித்தும் நாம் விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களது கவனம் அதை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் இரும்பு குண்டுக்குள்ளே இருக்கிறார்? இந்தியாவிலே ஒரு சமூக நீதிக்கான மண்ணாக இருக்கிற தமிழ்நாட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கர் எப்பொழுதுமே எதிர்நிலையிலேயே அவர் ஏன் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்? சமூக நீதி பேசிய இயக்கங்கள் அம்பேத்கரை எங்கு வைத்தன என்று சொன்னால், அம்பேத்கரை எதிர்நிலையில் வைத்தன என்பதுதான் உண்மை. இதை நாம் வெளிப்படையாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. வெளிப்படையாக எதிர்நிலையை வைக்கவில்லை. ஆனால் பிற்படுத்தப்பட்டோருக்கான சமூக நீதி என்று வருகிற போது அதிலே அம்பேத்கரின் பாத்திரம் பேசப்படவே இல்லை. ஆக பட்டியல் சமூகத்திற்கு சமூக நீதி என்றால் அது அம்பேத்கர், பிற்படுத்தப்பட்டோருக்கு சமூக நீதி என்றால் அது பெரியார் என்று புரிந்து கொள்ளுகிற சாதிய மனம் திராவிட கருத்தியலை பலவீனப்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த மேடையிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை மிக கவனமாக ஆய்வுக்குட்படுத்துங்கள். நான் ஒரு ஆய்வறிஞன் அல்ல, ஒரு சமூக களத்தில் இருந்து நான் இதை பார்க்கிறேன். மிக ஆழமான ஒரு திராவிட சிந்தனை உடையவன் கூட அம்பேத்கரை சொல்வதற்கும் அம்பேத்கரை பேசுவதற்கும் அவன் தயங்குகிறான். அவனே சொல்லுகிறான், நவம்பர் 26 அரசமைப்பு சட்டத்தை எரித்த நாள் அல்லவா, தந்தை பெரியார் அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்தார் அல்லவா. உண்மைதான். இந்தியா என்கிற கட்டமைப்புக்குள் சிக்கிவிடாதபடி ஒரு தனித்துவம் மிகுந்த பண்பாட்டு செழுமை கொண்ட ஒரு மண்ணாக தமிழீழம் இருந்தது. இந்தியாவோடு பிணைப்பு கொள்ள அது மறுத்தது. மொழி வழியாய் தமிழ் அடையாளத்தை அது உயர்த்தி பிடித்தது. இந்தி திணிக்கப்படும் என்கிற நிலை வந்த போது அது மைய அரசை எதிர்த்தது. ஆக மைய அரசுக்கு மைய அரசை எதிர்ப்பது என்பது அரசமைப்பு சாசனத்தை எதிர்ப்பதாக மாறியது. அரசமைப்பு சாசனத்தை எதிர்ப்பது என்பது அது அம்பேத்கரை எதிர்ப்பதாக புரிந்து கொள்ளப்பட்டது. இடதுசாரி இயக்கங்களும் கூட 90களின் தொடக்கத்தில் மரியாதைக்குரிய நம்பூதிரிவாட் அவர்கள் எழுதிய அந்த நூலை எடுத்துக்கொண்டு பதட்டத்தோடு மரியாதைக்குரிய தோழர் திருமாவர்களிடத்திலே நான் போய் காட்டினேன். தோழர், இந்தியாவிலே ஒரு இந்திய தேசிய உணர்வு உருவாகாமல் முட்டுக்கட்டையாக இருந்தது 4 சக்திகள் என்று நம்பூதிரி குறிப்பிடுகிறார். அந்த தோழர் நம்பூதிரிவாட் குறிப்பிடுகிறார். அந்த புள்ளியில
அம்பேத்கரை ஒரு மிக முக்கியமான அடையாளமாக பார்க்கிறார். இவர்களெல்லாம் குறுங்குடுவாதமாக பாட்டாளி வர்க்க ஓர்மையை சிதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என அவர் சொல்கிறார். குறுநில மன்னர்கள் இங்கே இருந்த அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அதனுடைய எச்ச சொச்சங்கள் இங்கே ஒரு ஓர்மை உருவாகாமல் தடுத்தது. அதே போல அம்பேத்கரை போல சாதியவாதம் பேசியவர்கள் இங்கே ஒரு தேசிய ஒருமை உருவாகாமல் பார்த்து கொண்டார்கள். மொழிவழியின் அடிப்படையில் மொழிவழி தேசியத்தை பேசியவர்கள் இந்திய ஒருமை உருவாகாமல் இருந்தார்கள் என்று அம்பேத்கரையே இந்திய தேசிய ஓர்மை உருவாவதற்கு எதிராக இருந்தவர் என்று புரிந்து கொள்கிற பார்வை இடதுசாரிகளிடமும் இருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இதுதான் யதார்த்தம். அதனால்தான் KR நாராயணன் ஒரு குடியரசுத் தலைவராக வருகிற போது கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய ஒரு இயக்கமாக CPM இருந்தது என்பது வரலாறு. இதுதான் நிகழ்வாக இருந்தது. ஆக ஒரு காலகட்டத்தில் அது ஒரு பக்கம் திராவிட இயக்கங்கள் பெரியாரை மிகைப்படுத்தின, ஆனால் அம்பேத்கரின் பங்களிப்பை அடியோடு அது மறுதளித்தது அல்லது சொல்ல மறந்தது. இடதுசாரி இயக்கங்கள் இந்திய கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசமைப்பு சாசனத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வோடு அதன் அடிப்படையில் அரசமைப்பு சாசனத்தை எதிர்ப்பது இந்திய ஆட்சி அதிகாரத்தை எதிர்ப்பது, இந்திய சாதிய நிலவுடைமை சமூக கட்டமைப்பை பாதுகாப்பது அரசமைப்பு தான். ஆகவே இதை எதிர்க்க வேண்டும் என்றால் அரசமைப்பை எதிர்க்க வேண்டும். ஆகவே அம்பேத்கர் வெறும் சீர்திருத்தவாதி, அவர் என்றும் புரட்சியாளர் அல்ல, தூக்கி எறியப்பட வேண்டியவர் என்கிற அடிப்படையிலே தான் இடதுசாரிகளின் கருத்து இருந்தது. இப்படிப்பட்ட வெறுப்பெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இன்று அம்பேத்கருக்கு இரும்பு கூண்டாக அது மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கரை கடவுளாக மாற்றுவதோ அரசமைப்பு சாசனத்தை விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட வேத நூலாக மாற்றுவதோ எனது கடமை அல்ல, எனது முயற்சி அல்ல. ஆனால் இன்று வரலாற்றின் தேவையாக அம்பேத்கர் இருக்கிறார். சனாதன சக்திகளை எதிர்கொள்வதற்கான மகத்தான ஆயுதமாக அரசமைப்பு சாசனம் இருக்கிறது என்கிற புரிதலில் இருந்து நம்முடைய பயணம் தொடங்க வேண்டும். அருமை தோழர்களே, இந்த அரங்கத்திலே அமர்ந்தபடியே கொஞ்சம் அண்ணார்ந்து பாருங்கள். மேலே மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த மின் விளக்குகளை பார்த்து ஒரு கவிஞனை கவிதை எழுத சொன்னால் வெள்ளை நிற திரையிலே இருந்து வெளிச்சம் வழிகிறது என்று ஒருவேளை அவன் பதிவு செய்யக்கூடும். வெளிச்சம் வெள்ளை நிறத்திலே இருந்து வருகிறது என்பது முதற்கட்ட பார்வை. இந்த வெள்ளைக்கு பின்னாலே மின்சார கம்பிகள் இருக்கின்றன. அந்த கம்பிகள் மின் நிலையங்களோடு இணைந்திருக்கின்றன. அந்த மின் நிலையம் நெய்வேலியிலே நான் பணியாற்றிய அனல் மின் நிலையத்தோடு இணைந்திருக்கிறது. அந்த அனல் மின் நிலையம் சுரங்கத்தோடு இணைந்திருக்கிறது. அந்த சுரங்கத்திலே இருக்கிற கருத்த பழுத்த நிலக்கரி என்கிற அந்த கருப்பு எரிபொருள் எரிக்கப்படுவதிலே இருந்து கிடைக்கிற வெப்ப ஆற்றல் தான் ஹீட் எனர்ஜி is converted into mechanical energy, mechanical energy again converted into electrical energy. ஆகவே இந்த வெள்ளை வெளிச்சத்துக்கு பின்னாலே கருப்பு நிலக்கரித்தான் இருக்கிறது என்பதுதான் நாம் வாசித்தறிந்து கொள்ள வேண்டிய புதிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே அதிகார வர்க்கம் நிலைநிறுத்தி இருக்கிற அழகிய பொய் மூட்டைகளை அடித்து நொறுக்குவோம். வரலாற்றுக்கும் புராணத்திற்கும் இடையிலான இந்த யுத்தத்திலே வரலாற்றின் பக்கத்தில் நாம் நிற்போம். நாம் நமக்கான வரலாற்றை எழுதுவோம். இந்திய வரலாறு என்பது எழுதப்பட்ட அரசியல் விடுதலைக்கான வரலாறு அல்ல. இந்திய வரலாறு எழுதப்படவே இல்லை. இந்திய வரலாறு என்பது சமூக விடுதலைக்கான வரலாறு. வெறும் அரசியல் விடுதலைக்கான வரலாறு என்று சொன்னால் நீங்கள் அண்ணல் காந்தி தேசத்தந்தை என்று சொல்வது தவிர்க்க முடியாதது. ஆனால் இந்திய வரலாறு சமூக விடுதலைக்கான இந்திய வரலாறு என்று நீங்கள் எழுதினால் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற பூகம்பத்தை உங்களால் தவிர்க்கவே முடியாது. ஆகவே இந்தியாவிற்கு புதிய வரலாற்றை எழுதுங்கள். ஏற்கனவே சொன்னதை மீண்டும் செம்மையாக சொல்வதல்ல நமது வேலை. இவர்கள் எழுதவே இல்லை என ஒட்டுமொத்த வரலாற்று படிவங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நமக்கான வரலாற்றை எழுதுவோம். அரசியல் விடுதலைக்கான வரலாற்றை எழுதினால் 1947 நாம் விடுதலை அடைந்து விட்டதாக பொருள். சமூக விடுதலைக்கான வரலாற்றை நாம் எழுதினால் இந்த விடுதலை யுத்தம் தொடர்ந்து கொண்டிருப்பதாக பொருள். விடுதலை களத்திலே நின்றிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த களத்தில் நம் கையிலே ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிற அன்பு இளவல் தமிழவதற்கு 1000 முத்தங்களை பகிர்ந்து கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம், கார்ப்பரேட்,
அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.